சங்கரா டிவி வழங்கும் சென்னையில் பண்டரிபுரம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நமக்காக தொகுத்து வழங்குவதற்காக ரேவதி சங்கரன் அவர்கள் இங்கே இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்டவும் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். இது 3வது வருடம் உங்களுக்கு தொடர்ந்து இங்கே, சரியா? சரி, அப்போ நிகழ்ச்சி ஒரு சின்ன அபங்கோட தொடங்கிடலாமே. சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி கரகட்டாவரி தேவுனியா சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி. இவ்வளோ அழகா பாடுறீங்க அப்படின்னு நீங்க பாட கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி, இப்போ நிகழ்ச்சி நீங்க ஆரம்பத்துலேயும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. அபம் முடிஞ்சது, இப்போ அடுத்தது நம்ம விஷாகா ஹரி அவங்களோட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தது நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற பார்க்கறது? நான் ஒரு வருஷமும் என்னை ப்ரெசன்ட் பண்ண கூப்பிடுற போது நான் ஒரு சக்குபாய், உடனேவே மூக்கில் நத்து போட்டுண்டு அதே மாதிரி மூத்துத்தோடு போட்டுண்டு தலையை எப்படி போட்டுண்டு, அது என்னமோ நான் ஒரு மராட்டி மாதிரி ஒரு அந்த ஃபீல். அது இங்கே வரும்பொழுதே இது சென்னைன்னு தோணாது, இது பண்டர்பூர். ஏன்னா இங்கே பார்க்குற போது அந்த சிலைகளும் அப்படி உயிரோட்டமாக இருக்கும். அந்த பன்றிபுரத்துக்கே வந்த மாதிரியும் அந்த கோவில் மாதிரியும் எல்லாமே மனோபாவம் தானேம்மா. ஸோ இங்கே வரப்பொழுது ஒரு தெய்வீக உணர்வு வரும். நிறையா நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஆனால் சங்கரா டிவியில் இந்த சென்னையில் பண்டரிபுரம்ங்கிறது 3வது வருஷமாக நானும் பேசின்னு இருக்கேன். ஒரு வருஷம் நாங்கள் கூட்டத்தை டான்ஸே ஆடிட்டு வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோன்னா காரணம் ஒரு டெடிக்கேஷனோட ஒரு சேனல் ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு தருதுன்னா அதில் நம்ம பங்கு 100% இருக்கணும். ஏதோ நடத்துகிறாங்கப்பா போகிறோமா வந்தோம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஜெயதீர்த்த மேவுண்டியோ இல்லை ஒரு ஆனந்த பாட்டையோ பாடுற பொழுது அந்த பாட்டை ரசிக்கணும். ஏன்னா அவங்க தே ஆர் டேக்கிங் தேர் ஓன் டைம் டு கம் ஹியர் இல்லையா. நமக்கு ஜனரஞ்சகமாக நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி அதுவும் பக்தி பூர்வமாக பாடுற பொழுது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படியே லட்டு மாதிரி கிடைக்கிற போது we should enjoy that. Anything that is good for your soul and your body and your the feel is so good. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நான் இன்னைக்கு சொன்னேன் விளையாட்டா, இனிமேல் நம்மளுடைய ஹார்ட் எல்லாம் டப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்காது, விட்டலா விட்டலான்னு அடிக்கும். ஏன்னா அத்தனை விட்டலா நாமம் கேட்டுட்டோம். அத்தனை நாமமுமே ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள அந்த வைப்ரேஷன் இஸ் ஃபுல். வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது என்ன? ஒரு சந்தோஷமான ஒரு வைப்ரேஷன் இருந்தால் வாழ்க்கை இனிமை. போருமா? இப்போ நம்ம ஆடியன்ஸ் இந்த ஜுகல்பந்தி அப்படிங்கிற போது அவங்க பாடினது எல்லாமே மராட்டி தான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மராட்டியாக தான் இருக்கணும். ஆனால் அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆனாங்க நம்ம ஆடியன்ஸ். எப்படி அது தமிழ் பேசக்கூடியவங்க எப்படி இந்த மாதிரி மராட்டி அபங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருந்தது அவங்க பாடும்போது. அதை பற்றி ஒன்று சொல்லட்டா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தெல்லி ஸ்ரீராம சிந்தன தோனா பாடுறோமா இல்லையா? தெலுங்கில் பாடுறோம். பாரோ கிருஷ்ணையா கன்னடத்தில் பாடுறோம். கணி காணினும்னு ஒரு மலையாளத்தில் பாடினா அது நம்ம மக்கள் ஏற்றுப்போம். காரணம் நம்ம எப்படி சாப்பாட்டில் கர்நாடகாலேருந்து பிசிபேளே ஹுளி அன்னா பிடிக்கிறது, மராட்டியிலேருந்து ஜவ்வரிசி வடை பிடிக்கிறது, தெலுங்குலேருந்து ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் பிடிக்கிறது. எப்படி சாப்பாட்டில் எல்லா சுவையும் பிடிக்கிறதோ அது போல் மொழி ஒரு முக்கியம் அல்ல. இப்போ பாரோ கிருஷ்ணையானா கிருஷ்ணனை பற்றியும் தெரியும் இல்லையா? கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, நீ வேகமாவா, அது ஆடினா இன்னும் நன்னாவே புரியும் இல்லையா? எந்த மொழியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தடைகளோ கிடையாது எதையுமே ரசிக்கிறதுக்கு. ஒரு ரயிலில் ஒரு தெருப்பாடகம் பாடுறான்னு வச்சுக்கோ, ஸ்ருதி சுத்தமாக அவன் பாடினான்னா அதை கூட நமக்கு ரசிக்க தெரியும். ரசனைங்கிற உணர்வு இருந்தால் போகிறோம். அது சாப்பாடோ இசையோ நாட்டியமோ நடிப்போ எதுவாக இருந்தாலும் நம்மளால் ரசிக்க முடியும். அதை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது நம்மளுடைய அந்த உள் உணர்வு, அதாவது ஹோனிங் யுவர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யூ ஹாவ் டு அதை அப்படியே நெறிப்படுத்தணும். நியூவான்சஸை ரசிக்க தெரியணும். அவங்க
விட்டலா பாட்டு தான். சொன்ன வார்த்தைகளும் எல்லாமே புரிஞ்சது தானே. ஒன்று அவர் மெவுண்டி எல்லாம் பாடின போது தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல அப்படின்னா, தீர்த்தம் சந்திரபாகா நதி பீமா நதி கரையில் அமர்ந்திருக்கும் விட்டலனே, க்ஷேத்திர புண்ணிய க்ஷேத்திரமான பண்டரிபுரத்தில் இருப்பவனே. சொப்பு தீர்த்த விட்டல புரிகிறது, க்ஷேத்திர விட்டல புரிகிறது, நாம விட்டல புரிகிறது. வேற என்ன வேணும்? அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் துக்குடா துக்குடாவா விழுந்தா கூட அது எனக்கு என்போது முழுமையாக வார்த்தைகள் புரியணுங்கிற அவசியம் இல்லை. இறைவனை பற்றி பாடுகிற போது ஒரு உள் உணர்வு, உள்ள ஒரு பீஸ், அந்த டிவினிட்டி மட்டும்தான் நமக்குள்ள ஒரு ஒளியாக இருக்கணும். அதுதான், அதே தான். ரொம்ப நன்றிமா. அதாவது 2வது வருஷமும் நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த வருஷமும் நான் உங்களை இங்கே ரொம்ப சந்தோஷமாக பார்த்து இதே மாதிரி இன்னும் நாம் நிறைய பேசணும். அதுக்கு நான் அந்த விட்டலன்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடணும். அப்பனே, நடக்க முடியறதோ நடக்க முடியலையோ, நிற்க முடியறதோ நிற்க முடியலையோ, வந்து நான் ஸ்டேஜில் ஏதோ பேசுகிறேன் இல்லை, அதே போல் எனக்கு நீ உடம்புல தெம்பா வந்து நிற்கணும். நீ வரும்போது ருக்மிணியும் கூட்டிண்டு வா விட்டலா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் பக்திங்கிறது ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இல்லை. அதுதான் அன்னம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாக்கி விஷயங்கள் எல்லாம் மற்ற பொருள்கள் சுவைக்காக. ஆனால் அன்னம் ஒன்று தான் நம்மளுடைய உடல் ஆதாரமான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக. ஸோ இறை உணர்வும் அந்த பக்திங்கிறதும் உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் நறுமணம் சேர்க்கட்டும். நன்றி.